நண்பர்களே, நான் ஆசிரியர் சித்ரா ஷாம் சுந்தர். உங்கள் யாவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகாவதார் அறக்கட்டளை 21 நாட்கள் இலவச ஆரோக்கிய திட்டம், அதன் தொகுப்பு 1, இன்றைய தினம் 3. இந்த வகுப்புக்கு நான் உங்கள் யாவரையும் பணிவுடன் வரவேற்கிறேன். வகுப்பை தொடங்கும் முன்பு நான் உயர்ந்த ஆசிரியர், அதாவது அசெண்டட் மாஸ்டர் மகாவதார் பாபாஜிக்கும், பெரிய மாஸ்டர், பெரிய ஆசிரியர் பிரம்மஸ்ரீ பத்ரிஜிக்கும், அப்புறம் நம்ம மகாவதார் ஃபவுண்டேஷனுடைய நிறுவனரானவரும் இந்த முழு பொறுப்பையும் எடுத்துக்கொண்டிருக்கிற ரங்கநாதன் சாருக்கும் ரொம்ப பணிவுடன் என்னோட நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாத்துக்கும் மேலான பிரபஞ்ச சக்திக்கும் பிரணாமங்களை அர்ப்பித்து கொண்டு நம்மளுடைய இன்றைய தினத்தின் புரோகிராமை நம்ம ஆரம்பித்துக் கொள்ளலாம். இன்றைய நாள் ஒரு இனிய நாளாக அமையட்டும் என்று கடவுளை நான் வேண்டிக்கிறேன். முதலாக நம்ம தியான பயிற்சியை ஆரம்பிக்கலாம். அதற்கு முன் அந்த தியான பயிற்சி எப்படி பண்ணணுங்கிறத பத்தி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. முதலில் நம்ம என்ன மாதிரி தியானம் பண்ண போறோங்கிறத நான் சொல்லித்தரேன். அதானது மகாவதார் அறக்கட்டளையில் நம்ம பண்ணும் தியான பயிற்சியின் பெயர் ஆனாபானாசதி. ஆனா என்றால் உள்ளே இழுக்கும் மூச்சு, பானா என்றால் வெளியே போகும் மூச்சு, சதி என்றால் அதில் கவனத்தை செலுத்துது. இப்போது நீங்க தியானம் பண்ண தயாராக்கி கொள்ளுங்க. ஒரு நிம்மதியான ஒரு ரூமில் உட்காருங்க. தியானம் பண்ணும் முன்பு மின்விளக்கை டிம் பண்ணிக்கோங்க. தியானம் ஆரம்பிக்கும் முன்பு ஒரு கோப்பையில் தண்ணி அருந்திக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணியை பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க உட்கார்றது, கண்ணாடி போட்டிருந்தீங்கன்னா, ஸ்பெக்டக்கிள்ஸ் போட்டிருக்கீங்கன்னா அதை கழட்டி வச்சிருங்க. அதுக்கப்புறம் தரையில பாயில உட்காந்துக்கலாம், சமணம் மூட்டி உட்காந்துக்கலாம், அதாவது சுகாசனத்தில் உட்காந்துக்கலாம். அது முடியாத பட்சத்தில் நாற்காலியில் உட்காந்துக்குங்க. நாற்காலியில் உட்காரும் பொழுது நீங்க கால்களை கிராஸ் பண்ணிக்குங்க. கிராஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் உங்க கைகளையும் இப்படி கோத்துக்குங்க. தெரியுதா? கைகளை இப்படி கோத்துக்கிட்டு உங்க மடி மேல வச்சுக்கோங்க, தொடையில வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்களோட முக்கியமா உங்களோட கவனம் தியானம் பண்ணும்போது உங்களோட சுவாசத்தில் தான் இருக்க வேண்டும். மற்றபடி எந்த விதமான சிந்தனைகள் வந்தாலும் உங்களை சிந்தனை சிதற விடாமல் நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸ் உங்களுடைய சுவாசத்தில் மட்டுமே இருக்கட்டும். இதுவரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் வாய்ஸ் நாட் கிளியர்? ஓகே, I'll check it. இப்ப கேக்குறதா பழனியப்பன் சார்? வாய்ஸ் கேக்குறதா? சரிங்க மேடம், கேக்குறது மேடம். ஓகே, தேங்க்யூ. இப்போ நீங்க உட்காந்துட்டீங்கல்ல, நான் சொன்னபடி மூக்கு கண்ணாடி எல்லாம் அணிந்திருந்தால் அதை கழட்டி வையுங்க. ஒரு கிளாஸ் தண்ணீரை குடிச்சுக்குங்க. மற்றும் ஒரு கோப்பை தண்ணீரை பக்கத்தில் வச்சுக்குங்க. உட்கார்ந்திருக்கும் அறையில் மின் விளக்கை டிம் பண்ணிக்குங்க. இப்படி செய்வதனால் ஒரு சமாதானமான ஒரு சுற்றுப்புறம் உண்டாகும். ஒரு பாயை விரித்து தரையில் சுகாசனத்தில் உட்காருங்க. நாற்காலியில் உட்காரலாம். உட்கார்ந்தால் கால்களை கிராஸ் பண்ணிக்கிங்க. கை விரல்களை நான் காட்டின மாதிரி ஒன்றுக்கொன்று கோர்த்துக்குங்க.
மடியில் வைத்துக்குங்க. உங்கள் கவனத்தை சிதறாமல் இருக்க மெதுவாக இப்போது கண்களை மூடிக்குங்க. கண்களை மூடிக்கொண்டிருங்க. நான் சொல்லும் வரை கண்களை திறக்காதீங்க. நான் ஒரு மியூசிக் போடுவேன், இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக். அது உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான மியூசிக்கா இருக்கும். நீங்க உங்க சுவாசத்தில் மட்டும் கவனத்தை செலுத்தி அழகாக அமைதியாக தியானத்தின் அந்த பலனை என்ஜாய் பண்ண வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் அந்த மியூசிக்கை போட போகிறேன். கண்ணை திறக்காதீங்க நான் சொல்லும் வரைக்கும். கேக்குறதா மியூசிக்? மியூசிக் எல்லாருக்கும் கேக்குறதா? எஸ் மேடம், ஆடிபிள் மேடம். ஓகே, தேங்க்யூ. இது கேக்குறது. தேங்க்யூ. இது கேக்குறது. சரி, கண்களை மூடிக்கொள்ளுங்கள். சுவாசத்தை கவனியுங்கள். சிந்தனையை சிதற விடாதீங்கள். ஏதாவது ஆலோசனைகள் வந்தால் கட் பண்ணி விடுங்க. முதுகெலும்பை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்கள்.
மாஸ்டர்ஸ், கடைசியான ஒரு நிமிடம். உங்கள் உடலின் உணர்வுகளுக்கு கவனத்தை கொண்டு வாருங்கள். உங்கள் பாடி கான்சியஸ்னஸ்க்கு வந்து விடுங்கள். இப்போது கடைசி 10 செகண்ட்ஸ் சுவாசம் உள்ளே போவதையும் வெளியே போவதையும் அனுபவித்து பாருங்கள். இரண்டு கைகளையும் தேய்த்து கொண்டு ஐந்து செகண்ட்ஸ் உங்கள் கண்கள் மேல் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். 5 4 3 2 1. இப்போது நாம் தியானத்தை இங்கே முடிவு செய்கிறோம். நிதானமாக உங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, நீங்கள் எல்லாம் ரொம்ப அமைதியா இந்த
தியான பயிற்சியின் ஆனந்தத்தை உட்கொண்டிருப்பீங்க அப்படின்னு ரொம்ப நம்புறேன். நான் எனக்கும் ரொம்ப ஆனந்தமா இருக்குது. நீங்க எல்லாம் வெடிகாலம் எழுந்திருந்து இந்த அறக்கட்டளையின் இந்த பயிற்சியை ஏற்றுக்கொண்டு அதில் பங்கேற்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களில் யாருக்காவது ஏதாவது சொல்ல வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களானா உங்களோட அனுபவத்தை பத்தி சுருக்கமாக சொல்லலாம். 1 or 2 நிமிடங்கள். ஏன்னா நமக்கு இந்த வகுப்பை 7 மணிக்கு முடிக்கணும். அது இல்லை அப்படின்னா சனிக்கிழமை நம்ம ஒரு ஃபுல் செஷன் வச்சிருக்கோம். அதுல நீங்க எல்லாருமே இந்த வாரம் பூரா இருந்த ஓரோ பகுதிக்கும் நீங்க எது கத்துண்டீங்க, எதுல உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது என்பதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குறிப்பாக அதை சுருக்கமாக நீங்க அன்னைக்கு சொன்னீங்கன்னா ஆசிரியர் உங்களுக்கு எல்லா அதுக்குள்ள விளக்கங்களும் தருவார். நீங்கள் அதிலிருந்து பயன்பெறலாம். ஓகே மாஸ்டர்ஸ், நீங்களும் இப்ப மாஸ்டர்ஸ் தான், ஆசிரியர்கள் ஆயிட்டீங்க. நானும் உங்களை மாதிரி தான் இந்த மாதிரி செஷன்ஸ்ல ஏறி ஒரு ஆசிரியராக உங்க முன்னால இருக்கிறேன். நீங்க எல்லாருமே ஆசிரியர் தான். நாளைக்கு நீங்களும் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுக்கணும். இந்த வகுப்புல ஒரு தலைப்பில் நீங்கள் பேச வேண்டியிருக்கும். சரியா? இப்போ இதை தொடர்ந்து நம்ம இன்னைக்கு உள்ள தலைப்பு, அதானது இன்னைக்கு உள்ள தலைப்பு என்னவென்றால் சுவாத்தியாயம் அப்புறம் சஜ்ஜன சாங்கத்தியம் அப்படின்னா என்ன? இது ஒரு ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைலோட ஒரு தலைப்பு. இதை பத்தி நம்மளிடம் பேசுறதுக்கு ஆசிரியர் இப்போ நம்மள சேர்ந்துப்பாரு. அவர் வரதுக்கு முன்னாடி நான் அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இப்போ மகாவதார் அறக்கட்டளையில் ஜூம் வகுப்பில் முறையாக சேர்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கார். இவர் பஞ்சனியப்பன் அவர் பேரு. அவர் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர். பாண்டிச்சேரியில் அவர் சிவில் என்ஜினியரிங் படித்துவிட்டு அங்கே அங்க பணிபுரிந்திருந்திருக்கார். அதுக்கப்புறம் அவர் இந்த தியானத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். தியானத்தை பற்றி உள்ள ஆத்மீகத்தை பற்றி உள்ள புத்தகங்களை படித்துள்ளார். அவர் சிவில் என்ஜினியராக வேலை பண்ணி அதிலிருந்து ஓய்வு பெற்ற பின் ஆத்மீகத்தில் இன்னமும் ஜாஸ்தியாக அதில் ஈடுபாடு காட்டிக் கொண்டிருக்கிறார். அதனால அவரோட அனுபவத்தையும் உங்களுக்கு பகிர்ந்துப்பாரு. அண்ட் இன்னைக்கு அவர் உங்களுக்கு இந்த தலைப்பை, அதானது சுவாத்தியாய அவர் சஜ்ஜன சாங்கத்தியம், இந்த தலைப்பில் என்னென்ன இருக்குதோ, இது என்னதுங்கிறதும், இதை ஏன் பண்ணணுங்கிறதும், அதனோட பலன்களை பத்தியும் உங்களுக்கு எடுத்து சொல்லுவார். சார் பஜனியப்பன் சார், நான் உங்களை பரிவுடன் வரவேற்கிறேன். நீங்கள் இந்த பொறுப்பை ஏற்று எல்லாருக்கும் உங்களுடைய அதை பத்தி உள்ள ஞானத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். ரொம்ப சந்தோஷம் சார். வாங்க சார். பழனியப்பன் சார் வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். நன்றி மாஸ்டர் திருமதி சித்ரா மேடம் அவர்களே. அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கம். நான் எனது ஆத்மார்த்த நமஸ்காரங்களை நமது மகாவதார் ஃபவுண்டேஷன் நிறுவனர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், எனது ஆத்மார்த்த நமஸ்காரங்களை பெரிய ஆசிரியர் திரு பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும், எனது ஆத்மாத்ம நமஸ்காரங்களை உயர்ந்த ஆசிரியர் மகாவதார் பாபா அவர்களுக்கும், மற்றும் எனது ஆத்மார்த்த நமஸ்காரங்களை
அனைத்து தமிழ் ஜூம் கிளாஸ் மாஸ்டர்களுக்கும் மற்றும் எனது ஆத்மார்த்த நமஸ்காரங்களை பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் சுவாத்தியாயா மற்றும் சஜ்ஜன சாங்கத்யா என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். முதலில் சுவாத்தியாயா என்றால் சுருக்கமாக சுய சோதனை என்று சொல்லலாம். நாம் தமிழ் கூறுவோம், தன்னை உணர்ந்தவன் தான் உயர்ந்தான். இன்னும் சொல்ல போனால் தன்னை உணர்ந்தவன் தான் உயர்ந்தான், தன்னை உணர்ந்தவன் தான் உயர்ந்தான். அதாவது நாம் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும். நமது உண்மையான முன்னேற்றம் நமக்கு ஏற்படும் அனுபவங்களின் எண்ணிக்கை அல்லது அதிசயத்தக்க தன்மை இவைகளை சார்ந்ததில்லை. நமது சுய உணர்வுகளின் மாற்றங்களாலேயே நமது முன்னேற்றத்தை அளவிடுவோம். நம்மை அதிக அமைதி, சாந்தி, அடக்கம், ஸ்திரத்தன்மை உள்ளதா? நமது வாழ்க்கை சுகத்துக்கங்களை குறைந்தபட்ச சமபாவத்துடன் எதிர்கொள்ள முடிகிறதா? பிறரிடம் எவ்வாறு எதிர் செயலில் ஈடுபடுகிறோம்? அவர்களின் புகழ்ச்சி நம்மை பெருமிதப்படுத்துகிறதா? அவர்களின் கண்டனங்களும் வசைகளும் நம்மை பலவீனப்படுத்தவோ கோபம் கொள்ளவோ செய்கிறதா? இவைகளை உணர நாம் சுவாத்தியாயம் செய்ய வேண்டும். நாம் ஒரு இடத்தில் அமைதியாக உட்கார்ந்து சிந்தனை செய்ய வேண்டும். நமக்கு என்னென்ன தொந்தரவு நமது அமைதியை கெடுக்கிறது என்று அறிந்து உணர்ந்து அவைகளில் இருந்து மீள வேண்டும். நமது எண்ணங்கள், உணர்ச்சிகள், ஃபர்கிவ்னஸ் அதாவது விட்டு கொடுக்கும் தன்மை ஆகிய குணங்கள் நம்மை நிம்மதி இல்லாமல் கொண்டு செல்லும். ஆதலால் நம்மை நாம் உணர்ந்தால் நமக்கு கோபம், பொறாமை போன்ற தீய குணங்கள் குறைந்து விலகிவிடும். நிம்மதி நமக்குள் மேம்படும். இதுதான் சுவாத்தியாயம் என்று கூறலாம். மற்றும் சுவாத்தியாயம் என்றால் ஆன்மீக புத்தகங்களை படித்தல் என்றும் கூறலாம். அதாவது முழுமையான ஆன்மீக அசைவுகளை உள்ளடக்கிய இறை சிந்தனையுடையோரின் வாய்மொழிகளும் எழுத்துக்களும் அடங்கிய புத்தகங்கள் உள்ளன. அப்புத்தகங்கள் அவர்களுடைய ஆன்மீக அதிர்வுகள் கொண்டதாயும் ஒவ்வொரு சொல்லும் முழுமையான ஆன்மீக சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும். அம்மாதிரி நூல்களை தினமும் பக்தியுடன் படிப்பதற்கென கொஞ்ச நேரம் ஒதுக்க வேண்டும். சுயபோதனை, ஒழுங்காக படிப்பது ஆகியவை வெகு காலமாக ஆன்மீக வாழ்க்கையை தயார் செய்யும் அணிசரிப்பு முறையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. ஆன்மீக புத்தகம் படித்தல், வாழ்க்கை முறைகள், மனித மன அவாக்கள், லட்சியங்கள் இவைகளை பற்றி புரிந்து கொண்டு நமது மனம் விரிவடைய உதவும். நமக்கு அனுபவம் தேவை, தத்துவ விளக்கம் அல்ல. ஆகவே ஆன்மீக யோக பயிற்சி பற்றிய நூல்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இறை உணர்வுடன் அடையப்பட்டோரின் அனுபவங்கள், உதாரணமாக ரமண மகரிஷி அவர்கள் வாக்குகள் அடங்கிய நம்பகமான நூல்களை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். நமக்கு முன்னோடியாக சென்றவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை படிப்பதில் பல நன்மைகளும் உண்டு. நாம் முன்னேறுவதற்கான படிகளை அந்த புத்தகங்களை படிப்பதன் மூலம் கற்றுக்கொள்கிறோம். அவர்களுடைய அனுபவங்களால் நாம் பயனடைவோம். நாம் அவர்களுடைய சூழ்நிலையில் வசிப்போம். அவற்றை மேலும் படிக்கும்போது அப்பாதையிலேயே நாம் மேலும் செல்ல தயாராகி விடுவோம்.
துரித முன்னேற்றத்திற்கு உதவியான பல இன்றியமையாத குறிப்புகளை நாம் பெறுவோம். நமது மனதை சும்மா இருக்க செய்து புத்தகங்களில் பொதிந்துள்ள ஞானம் நம்மை வளரச் செய்ய வேண்டும். ஒரு தரம், 2 தரம், 3 தரம் படிக்க வேண்டும். ஒவ்வொரு தடவையும் மேலும் மேலும் புரிந்து கொள்வோம். கீதா, விஷா, உபனிஷாத் போன்ற புத்தகங்கள் எல்லாம் எடுத்துக்காட்டாக மாதிரி நூல்கள். வேறு பல நூல்களும் உள்ளன. மற்றும் நமது பெரிய ஆசிரியர் திரு பத்ரிஜி ஐயா கூறியபடி 7 சக்கரம் 7 சக்கராஸ் புக்கு மற்றும் ஆசிரியர் லோக்சம் ரம்பா அவர்களின் யூ ஃபார் அவர் என்ற புக்கு. அந்த புத்தகத்தில் பிரபஞ்சத்தை பற்றியும் நம்மை புரிதல் பற்றியும் அழகாக கூறப்பட்டுள்ளது. மற்றும் யோகானந்த பரமஹம்சரின் ஆட்டோபயோகிராபி புத்தகம், மேலும் ஓஷோ ரஜினி புக்ஸ் ஆகியவை நமது 3வது கண்ணை திறப்பதற்கான பவர் நமக்கு கிடைக்கும். இதுதான் சுவாத்தியாயத்தின் குறிப்பு. மேலும் சுவாத்தியாயத்தை பின்பற்றினால் நமது கான்சியஸ்னஸ், அதாவது தன்னுணர்வு, சுய நினைவு உணர்வு விரிவடையும். நமது ஆர்வம், அமைதி, ஒருமுனைப்பு, நம்பிக்கை, நன்றி, சாந்தி, தூய்மை, சுய அர்ப்பணம், நாணயம், யோகம் போன்ற நற்குணங்கள் மேன்மையடையும். இப்பொழுது நாம் 2வதாக சஜ்ஜன சாங்கத்தியம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். சுருக்கமாக சொன்னால் சஜ்ஜன சாங்கத்தியம் என்றால் சத்தியத்தை அறிந்தவர்களை சந்திப்பது, அவர்களின் தீர்க்க தரிசனங்களை மற்றும் அனுபவங்களை கேட்பது. இதுதான் சஜ்ஜன சாங்கத்தியம். அதை பற்றி விரிவாக பின்வருமாறு பார்ப்போம். சஜ்ஜன சங்கத்தியாவின் பொருள்: ஒரு சஜ்ஜனா ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்லொழுக்கமுள்ள, கனிவான, தார்மீக, நேர்மையான தனிநபர், தன்னலமற்ற, இரக்கமுள்ள, புத்திசாலித்தனமான ஒருவரை விவரிக்க இந்த சொல் பெரும்பாலும் பயன்படுத்துகிறது. சங்கத்தியா, இதன் பொருள் நிறுவனம் அல்லது சங்கம். சுருக்கமாக சொல்ல போனால் சஜ்ஜன சாங்கத்தியா என்பது நல்ல ஞானமுள்ள மற்றும் நல்லொழுக்கமுள்ள நபர்களின் தொடர்பு என்று பொருள். அதாவது அந்த நல்லொழுக்கம் உள்ளவர்களுடன் கூட்டு பிரசங்கத்தில் ஈடுபடுத்திக் கொள்ளுதல். அதனால் நம்முடைய ஞானம் வளரும். சஜ்ஜன சங்கத்தியாவின் ஆன்மீகத்தின் முக்கியத்துவம்: தனிப்பட்ட வளர்ச்சியை செல்வாக்கு. நல்ல மனிதர்களின் நிறுவனம் தனிப்பட்ட மாற்றம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க காரணியாக கருதப்படுகிறது. நாம் நல்லொழுக்கம் உள்ள நபர்களை சுற்றி இருக்கும்போது அவர்களின் குணங்களும் செயல்களும் நம்மை சாதகமாக பாதிக்கும். அவர்களின் ஞானம், கருணை மற்றும் நெறிமுறை நடத்தை ஆகியவை சிறந்த முடிவுகளை எடுப்பதற்கும் நமது சொந்த தன்மையை வடிவமைப்பதற்கும் நமக்கு வழிகாட்ட உதவும். 2வதாக முன்மாதிரிகளிடம் கற்றல். புத்திசாலித்தனமான மற்றும் உன்னதமான நபர்களின் நிறுவனத்தில் நாம் நேரடி போதனைகள் மூலம் மட்டுமல்ல, அவர்களின் செயல்களையும் வாழ்க்கையையும் கவனிப்பதன் மூலம் கற்றுக்கொள்கிறோம். நேர்மறையான சூழல். சரியான சூழலில் இருப்பது ஆன்மீக வளர்ச்சிக்கு இன்றியமையாததாக கருதப்படுகிறது. நேர்மறையான மதிப்புகள், தியானம், உள்நோக்கம் மற்றும் மற்றவர்களுக்கு உதவுதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் நபர்களால் நாம் சூழப்பட்டிருந்தால் அது மன ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் வளரக்கூடிய சூழலை வளர்க்கிறது. 4வதாக ஆதரவு அமைப்பு.
நல்லவர்கள் பெரும்பாலும் ஊக்கம், ஆதரவு மற்றும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வழங்குகிறார்கள். நீதியின் பாதையில் இருக்க உதவுகிறார்கள். இது மகிழ்ச்சி அல்லது துக்க காலங்களில் இருந்தாலும் சரியான நிறுவனம் ஒரு தார்மீக மற்றும் உணர்ச்சி நங்கூரத்தை வழங்க முடியும். சஜ்ஜன சாங்கத்தியா நம் வாழ்க்கையில் எவ்வாறு உதவுகிறது என்பதை பின்வருமாறு பார்ப்போம். உள்ளமைதி. நல்ல மனம் கொண்டவர்களுடன் இருப்பது நமக்கு அமைதியை ஏற்படுத்தும். ஏனெனில் அவர்களின் அமைதியான இரக்கமுள்ள தன்மை நமது சொந்த மனதையும் ஆவியையும் ஆற்றும். இரண்டாவது, மேம்பட்ட முடிவெடுப்பது. உயர் தார்மீக தரத்தின்படி வாழும் நாம் நபர்களால் சூழப்பட்டால் சுயநலம் அல்லது மனக்கிளர்ச்சிக்கு மாறாக நேர்மை மற்றும் கருணை ஆகியவற்றின் அடிப்படையில் சிறந்த முடிவுகளை எடுப்பதை நாம் காணலாம். ஆன்மீக முன்னேற்றம். பகவத்கீதை மற்றும் பல ஆன்மீக நூல்கள் ஒருவரின் ஆன்மீக பயணத்தில் முன்னேறும் பொருட்டு ஒத்த வண்ணம் கொண்ட நபர்களுடன் தொடர்பு படுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும். எதிர்மறை செல்வாக்கை தடுப்பது. தீமைகள் அல்லது எதிர்மறையான நடத்தைகளில் ஈடுபடும் நபர்களின் நிறுவனத்தில் இருந்து உங்கள் உண்மையான ஆற்றலிலிருந்து உங்களை விலக்கக்கூடும். சஜ்ஜன சாங்கத்தியா பற்றி ஒரு சிறு மேற்கோள்கள். திரு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சா சொல்லுவது, ஒரு மனிதன் புனிதர்களுடன் தொடர்பு படுத்தினால் மாற்றப்படலாம். ஏனென்றால் அவற்றின் இருப்பு அவன் இதயத்தை சுத்திகரிக்கிறது. புத்தர் சொல்லுவது, நீங்கள் அதிக நேரம் செலவழிக்கும் 5 நபர்களின் சராசரியாக இருப்பீர்கள். புத்திசாலித்தனமான மற்றும் நல்லொழுக்கம் உள்ள நபர்களின் நிறுவனம் உங்களை பற்றிய சிறந்த பதிப்பாக உருவாக உதவுகிறது இந்த சஜ்ஜன சாங்கத்தியம். சஜ்ஜன சாங்கத்தியம் தேடுவதற்கான நடைமுறை வழிகள். ஆன்மீக சமூகங்களில் சேரவும், சத்சங் போன்ற தியானம், பிரார்த்தனை அல்லது ஆன்மீக கற்றலில் கவனம் செலுத்தும் குழுக்களுடன் ஈடுபடுவது நம்மை ஒத்த வண்ணம் கொண்ட நபர்களுடன் இணைக்க முடியும். வழிகாட்டல், ஞானம் மற்றும் நல்லொழுக்கத்தின் வாழ்க்கையை வாழ்ந்த வழிகாட்டிகளையோ அல்லது ஆன்மீக வழிகாட்டுகளையோ தேடுவோம். அவர்களின் போதனைகள் மற்றும் வழிகாட்டுதல் நமது புரிதலை உயர்த்தும். நாமே நல்லொழுக்கத்தை பயிற்சி செய்வோம். நாம் நல்லொழுக்கம் உள்ளவர்களாகவும் கனிவாகவும் இருப்பதை பயிற்சி செய்தல் இயல்பாகவே இதை போன்ற நபர்களை நமது வாழ்க்கையில் ஈர்ப்போம். மேலும் இவ்விதமான கூட்டு முயற்சியால் பலவீனமானவர்கள் பலமுள்ளோரின் ஆதரவை சம்பாதிப்பார்கள். ஒவ்வொருவரின் ஆர்வமும் மற்றொருவரின் ஆதரவை பெற்று ஒரு உறுதியான ஆர்வமிக்க சாதகர்களின் கட்டுக்கோப்பான சமுதாயம் உருவாகி நாம் வாழும் சமூகம் விரிவான சக்திமிக்க சமூகமாக உருபெற ஏதுவாகிறது. சமூகத்தினின்றி நாம் எவ்வளவோ பெறுகிறோம். அதற்கு ஈடாக ஏதேனும் செய்ய வேண்டிய கடமை நமது நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதோடு நமது சூழ்நிலை எவ்வளவு தூரம் குற்றமற்ற பூரணமாக உள்ளதோ அதை பொறுத்தே நாமும் பூரணமாக இருக்க முடியும். சஜ்ஜன சாங்கத்தியால் மேலும் இது போன்ற நல்லொழுக்கம் உடையவர்களுடன் கலந்து பேச முடியாவிட்டாலும் அவர்களுடன் சேர்ந்து உட்கார வேண்டும். அப்படி அந்த கூட்டங்களில் உட்காருவதன் மூலம் அந்த அதிர்வுகள், அதாவது அந்த வைப்ரேஷன் இயற்கையாக நமக்குள் பாய்ந்து நம்முடைய ஞானம், அதாவது ஆங்கிலத்தில் ஔரா என்று சொல்லுவார்கள், அதுவும் வளரும். அதற்குதான் நாம் சஜ்ஜன சாங்கத்தியம் மேற்கொள்ள வேண்டும். அதாவது தியானத்தில் உட்கார வேண்டும். ஆதலால் தியானத்தில் உட்கார்ந்தால் அந்த தியானத்தின் தாக்கம் நம்மை இயற்கையாக வந்தடையும். நாம் நம்மை யார் என்று உணர நன்றாக ஆன்மீக புத்தகங்களை பயின்று கடினமாக உழைத்து நம்மை நாம் உணர வேண்டும். நாம் பல உபவாசங்களில்
அமைதியாக உட்கார்ந்து கேட்க வேண்டும். அப்படி அமைதியாக உபவாசங்களில் கேட்க முடியாவிட்டாலும் அந்த உபவாசங்களில் அமைதியாக உட்கார்ந்தாலே போதும், நமக்கு ஞானம் பரவும். அப்படி பெற்ற ஞானத்தை நாம் நமது வாழ்க்கையில் பின்பற்றி மேன்மை அடைவோமாக. இத்துடன் எனது சிற்றுரையை முடிவு பெறுகிறேன். இப்பொழுது அனைவருக்கும் சுருக்கமாக உங்களுக்கு சுவாத்தியாயா என்றால் புத்தகங்களை படிப்பது, அதை மனதில் நிறுத்திக் கொள்ளவும். சஜ்ஜன சாங்கத்யா என்றால் இந்த மாதிரி நமது இப்பொழுது நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் ஜூம் தமிழ் தியான மெடிடேஷன் கிளாஸஸும் ஒருவித சஜ்ஜன சாங்கத்யா தான். சோ அதை தினமும் நாம் கேட்டு வந்தாலே சஜ்ஜன சாங்கத்யாவில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்கிறோம். அது நமக்கு நல்ல வழிகளை காமிக்கும். நாம் தியானம் மேற்கொள்ள முதற்படியாக 5 உள்ளன. தியானத்தை துவங்குவதற்கு நம்மளை நாம அர்ப்பணித்தல், நம்மை நாம் தூய்மைப்படுத்தல், நம்மை நாம் கூட்டு சாதனை செய்தல், அதுதான் சத்தியன சாங்கத்யா. படித்தல், புத்தகங்களை படித்தல், நமது மனோபாவங்கள், நமது அனுபவங்களை பிறரிடம் கலந்துரையாடல், இவையெல்லாம் தியானத்தின் அடிப்படை நோக்கங்கள். இது அடிப்படைகளை பூர்த்தி செய்து கொண்டால் நமது தியான அறிவு வளரும். ஆதலால் இந்த 2 சுவாத்தியாயா மற்றும் சஜ்ஜன சாங்கத்யாவை நமது வாழ்க்கையில் தினந்தோறும் மேற்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ புத்தகங்களை படித்து நன்றாக படித்து வர அந்த ஆன்மீக வார்த்தைகளின் பொருட்களும் உணர்வுகளும் நம்மை வந்தடையும். சுவாத்தியாயா சஜ்ஜன சங்கத்தியம் நமது இந்த மாதிரி ஜூம் தமிழ் கிளாஸ் அட்டன் பண்ணால் அந்த சஜ்ஜன சாங்கத்யா கலை நம்முள் வளரும். அதனால் நமது அனைத்து நல் உணர்வுகளும் மேம்படும் என்று கூறி இந்த ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு அளித்த குருஜி திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், மற்றபடி மகவதார் அறக்கட்டளை அவர்களுக்கும் நன்றி கூறி எனது உரையை முடிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றி, ரொம்ப நன்றி சார். ரொம்ப அழகாக சொன்னீங்க. சஜ்ஜன சாங்கத்யா என்ன, அப்புறம் இந்த சுவாத்தியாயா அப்படின்னா என்னங்கிறத இங்க அழகாகவே விரிவாக சொல்லியிருக்கீங்க. நண்பர்களே, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆத்மீய பாதையில் நம்மளுக்கு முன்னேற வேண்டும் அப்படி இருந்தால் முதல் ஒரு ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க புத்தகங்கள், ஆத்மீகமான புத்தகங்களை படிக்க வேண்டும். அதிலும் மிக முக்கியமான பகவத்கீதைங்கிறது ஒரு பொக்கிஷம். பகவான் கிருஷ்ணனுடைய ஒரு உபதேசங்கள் அடங்கிய ஒரு பெரிய புத்தகம். ரொம்ப மோட்டிவேஷன், லைஃப் மோட்டிவேஷன் கொடுக்குற எல்லா விஷயங்களும் இதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. இதனால நீங்க அதிலிருந்தே ஆரம்பிக்கலாம். முதல் தடவை வாசிக்கும் போது உங்களுக்கு புரியாது, ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு இன்னமும் திரும்ப திரும்ப வாசிக்க இந்த ஆத்மீக புத்தகங்கள் எல்லாம் உங்களுக்கு உதவும், படிக்க முடியும். அதே மாதிரி இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரஜினீஷ், அந்த மாதிரி எந்தெந்த பெரிய ஆத்மீய குருக்கள் நம்மளிடையில் இருக்காங்களோ அவங்க எழுதி வச்ச நல்ல நல்ல புத்தகங்கள், பொக்கிஷங்கள், அதில் நம்ம உள்ளே போய் நல்லா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கிறத புரிந்து கொண்டு நம்ம சுபாவத்தையும் மேம்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மளுக்கு அந்த ஆன்மீகத்தில் புரோகதி வர்றதுக்காக, முன்னேற்றம் வர்றதுக்காக நம்ம ரொம்ப அதுக்கு ட்ரை பண்ண வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தவிர சஜ்ஜன சாங்கத்யா அப்படின்னு சொன்னா அது நம்ம நல்லொழுக்கம் உள்ள, நல்ல ஆத்மீகத்தில் ஈடுபாடு உள்ள, சாந்தமான, நற்குணங்கள் உள்ள, அமைதியான கூட்டங்களில் நபர்கள் கூடும் அந்த ஒரு கூட்டத்தை தான் சத் சங்கம் அப்படின்னு சொல்றோம். சத் சங்கத்தில் போகும்போது நம்ம அங்க அவங்களுடைய நல்ல குணங்கள் நமக்கும் விடுறது. நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான
துர்குணங்களும் இருக்கலாம், நல்ல குணங்களும் இருக்கலாம். அதானது சில சமயம் நமக்கு கோபம் அதிகமா வரலாம், இல்ல நமக்கு பொறாமை இருக்கலாம், வேற மாதிரி காம்படிஷன் இருக்கலாம், நல்ல விதமான இல்லாத காம்படிஷன்ஸ் இருக்கலாம், அந்த போட்டிகள் அந்த மாதிரி உள்ள கெட்ட குணங்களை எல்லாம் மாத்துறதுக்கு நம்ம இந்த மாதிரி சத்சங்கங்களில் போனோம்னால் அவங்க சொல்லிக் கொடுக்கிற ஓரோ கதைகள் மூலம் அந்தந்த பெரிய பெரிய குரு ரமண மகர்ஷி அந்த மாதிரி அவர் சொன்னார். இப்போ இவர் இப்போ இந்த அவருடைய பேச்சில் சொன்ன முழுவதையும் நீங்க நன்றாக கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் நினைக்கிறேன். ஸோ இதன் முக்கியத்துவம் என்னங்கிறத நம்ம தெரிந்து கொண்டோம். ஆத்மீயத்தில் முன்னேறணும் என்றால் இது ரெண்டும் முதல் 2 படிகள் அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்க. அதானது நீங்க புத்தகங்கள், ஆத்மீய புத்தகங்கள் என்றைக்கு தினப்படி குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரமாவது புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிங்க. முதலில் நமக்கு அது ரொம்ப கஷ்டமா தெரியலாம், புரியாமல் இருக்கலாம். ஆனா 2வது 3வது வாசிக்கும் போது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பக்கத்தில் உங்க வீட்டு பக்கத்தில் அல்ல உங்க சுற்றுச்சூழலில் யாராவது சத் சங்கங்கள் நடத்துறா மாதிரி தெரிஞ்சதுன்னா அதில் கலந்து கொள்ளுங்கள். அதிலிருந்து உங்களுக்கு உங்களோட அனுபவங்களை அவங்க கூட பகிர்ந்துக்க முடியும். அவங்களோட அனுபவங்களிலிருந்து நீங்கள் ஆத்மீய பாதையில் முன்னேற முடியும். இதைத்தான் சுருக்கமாக சொல்ல வேண்டியிருக்கு. இன்னமும் இதுக்கு பேர் என்னன்னா ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல். அதானது வாழ்க்கை கலை நுட்பங்கள். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த சுவாத்தியாய அப்புறம் சஜ்ஜன சாங்கத்தியம். ஓகே நண்பர்களே, இன்றைய நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சமயம் முடிவடைகிறது. 7 மணியோட நமக்கு நிறுத்திக்கணும். நீங்க எல்லாரும் இந்த வகுப்பை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நேற்றுக்கே சொல்லியிருக்கேன்னா, அதானது மகாவதார் டிவியின் யூடியூப் சேனல் அதனோட இணைப்பை நான் அந்த மகாவதார் அறக்கட்டளையின் வாட்ஸ்அப் குழுவில் நான் அதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க தயவுசெய்து அதை பாருங்க. நான் ஒரு வாய்ஸ் நோட் வேற போட்டிருக்கேன். நீங்க என்ன பண்ணணும், அந்த இணைப்பை திறந்து அதில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும். அப்புறம் அதில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கொஞ்சம் அழுத்தி விடுங்க. நீங்க பெல் ஐக்கனை அழுத்தும் போது உங்களுக்கு மகாவதார் பாபா டிவியின் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக வரும். ஸோ அதனால நீங்க அதில் என்னது அப்லோட் பண்ணியிருக்காங்களோ அந்த வீடியோவை நீங்க பார்க்க முடியும், அதனுடைய பலனை நீங்க அடைய முடியும். தவிர நீங்க பார்த்த பின் நீங்க அதுல ஒரு தம்ஸ் அப் இருக்கும், அதை அழுத்திடுங்க, லைக் பண்ணுங்க. அப்புறம் நீங்க உங்களோட உறவினர்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இதை யூடியூபை பத்தி சொல்லி நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகே. ஸோ இன்றைய இந்த வகுப்பின் எது அந்த 2 இருந்தது, விபாகங்கள் இருந்தது. முதல்ல நம்ம தியானம் பண்ணினோம். அந்த தியானத்துல நீங்க நன்னா பயன் அடைந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்க முதல்ல தியான பயிற்சி ஆரம்பிக்கிறதா இருந்தா ஒருவேளை கொஞ்சம் அங்கங்க உடம்புல வலி ஏற்பட்டிருக்கலாம். கொஞ்ச நேரம் ஒரே போஸ்டர்ல உட்காரும்போது அது கொஞ்சம் நீங்க கண்ணை மட்டும் திறக்காம ரொம்ப வலி இருந்ததுன்னா கொஞ்சம் அந்த பக்கம் கை காலை மாத்திக்கலாம், கண்ணை திறக்காதீங்க. அது மட்டும்தான் சொல்றேன். பட் நீங்க செய்ய நீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் வருதுங்கிறது. சரியா? ஸோ இதை சொல்லிக்கொண்டு நான் உங்களுக்கு இந்த தினம் ரொம்ப நல்ல ஒரு தினமாக எல்லாருக்கும் அமையட்டும் அப்படின்னு ஆண்டவனை கேட்டுக்கொண்டு நான் இந்த வகுப்பை இப்போதைக்கு நிறுத்துறேன். நன்றி, ரொம்ப நன்றி.